வெல்கம் டு ஹரிஸ்வ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு சுலபமான முறையில் புரோட்டீன் மற்றும் இதர சத்துக்கள் நிறைந்த பாசிப்பருப்பு மக்கானா கலந்த பாயசம் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக 1 கப்பு அளவுக்கு தலையை தட்டி பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இதை வெறும் வானில் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வாசம் வர்ற வரைக்கும் வற்றுக்கலாம். இப்போ இதை நல்லா 2 தடவை கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு இதனுடைய 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து மூடியும் விசிலும் போட்டு அடுப்பில் ஒரு விசிலும் சிம்மில் 3 நிமிஷமும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்சி ஜாரில் கைப்பிடி அளவு தேங்காயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக சேர்த்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு வெல்லமும் 1 கப்பு அளவுக்கு தண்ணியை சேர்த்து அடுப்பில் வச்சுருக்கேன். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும். இப்போ இந்த வெல்லம் ஃபுல்லாக தண்ணியில் கரையணும். இந்த மாதிரி கரைஞ்ச பிறகு இதை தனியாக எடுத்து வச்சு ஒத்தக்கரண்டியை அடுப்பில் வச்சிடலாம். கைப்பிடி அளவுக்கு மக்கானா சேர்த்துருக்கேன். இப்போ இந்த லேசாக சூடாகணும். இது சூடான பிறகு ஒரு உரலில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடியாக இருக்கணும். இப்போ வேக வச்ச பாசிப்பருப்போட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி, அதில் ஃபஸ்ட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மதிச்சுக்கிறங்க. மீதி 1/2 டம்ளரை நம்ம லாஸ்ட்டு அலசி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி அலசி ஊற்றி அதே பாசிப்பருப்போடு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெள்ளை தண்ணியை இதோடையே வடிகட்டி சேர்த்துக்கலாம். அப்போ கரெக்டாக இருக்கும். இதில் தூசி ஏதாவது இருக்கிறதுக்காக தான் நம்ம வடிகட்டுறோம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துருங்க. இப்போ நான் இதையும் வடிகட்டிட்டேன். இதில் அவ்வளோவா தூசி இருக்குல்ல. இப்போ இதை ஃபுல்லாக வடிகட்டின பிறகு கரண்டி மூலமாக நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டுறணும். கட்டிப்படாமல் கிண்டி விட்டுருங்க. நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டாச்சு. இப்போ இதனுடைய கொஞ்சமாக தூள் உப்பு சேர்க்கலாம். திரும்பவும் ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தட்டி வச்ச அந்த மக்கானா தூளையும் இதோடையே சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் இதோடையே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அலசி ஊற்றிக்கலாம். இப்போ திரும்பவும் ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த மாதிரி தேங்காய் அரைச்சும் போடலாம். இல்லைன்னா அரைச்சி அதை பால் எடுத்து சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா கிண்டி விட்ட பிறகு வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். இப்போ கரண்டி மூலமாக திரும்ப கிண்டி விட்டுடலாம். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், இது தேவைப்பட்டால் சேருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக சேர்த்து அதுக்கப்புறம் ஒத்தக்கரண்டியை அடுப்பில் வச்சு தேவையான அளவு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இது மெல்ட் ஆன பிறகு கொஞ்சம் முந்திரி பருப்பு, அதனுடைய கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துக்கலாம். அதாவது முந்திரி பருப்பு பொன்னிறமாக ஆன பிறகும் கிஸ்மிஸ் பழம் பலூன் மாதிரி உப்பி வந்த பிறகும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச பாயசத்தில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான சுவையான பாசிப்பருப்பு மக்கானா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.